ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் நம்ம ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட கமெண்ட் லிஸ்ட்டில் கேட்டது. என்னென்னா, கருமுட்டைக்கு நான் நிறையா டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டேன், மாத்திரை எடுத்துகிட்டேன். ஆனால் எனக்கு கருமுட்டையே வளர்ச்சி அடைய மாட்டேங்குது. நான் என்ன தான் பண்ணுறதுன்னு புரியலை அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே பயனுள்ளதாக அமையும். முதல்ல கருமுட்டை வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும், எதனால் கருமுட்டை வளர்ச்சி அடையலை, என்ன செஞ்சாலும் ஏன் இந்த கருமுட்டை வளர மாட்டேங்குது, இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய வயது, பெண்களின் வயதிற்கும் கருமுட்டையின் வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. அதில் பெண்களுடைய வயது 40க்குள்ளாக இருக்கும்போது நம்ம நிறையா டிப்ஸு மற்றும் மெடிசன்ஸ் எடுத்துக்கொள்வதன் மூலமாக கருமுட்டை வளர்ச்சி அடையலாம். 40 தாண்டி, எனக்கு வயசு 42 ஆகுது, ஏன்னா எனக்கு லேட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இப்போ எனக்கு பேபி ஃபார்ம் ஆகுவதில் டிலேயாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு இதோடைய சான்சஸ் பார்த்திங்கன்னா 50லேருந்து 80% தான் கருமுட்டை வளர்ச்சிக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இது இயற்கையான ஒன்று. என்ன தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் டிலே ஆகுதுன்னா அதற்கு பெண்களுடைய வயசு மிக மிக முக்கியத்துவமானது. இரண்டாவது, எனக்கு கருமுட்டை வளர்ச்சி அடையவே மாட்டேங்குது சிஸ்டர், ஏன்? ஒன்று, கருமுட்டை முதல்ல என்ன அளவில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக பெண்களுடைய கருமுட்டையோட அளவு 18லேருந்து 24 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு தான் அதிகபட்ச கருமுட்டையினுடைய வளர்ச்சி. 24 அதிகமாக போகிறப்ப அது ஓவர் மெச்சூர்டாக இருக்கும். அப்போ அந்த கருமுட்டையால் வெடிக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த கருமுட்டையோட சைஸு 18 குறைவாக இருக்கும்போது 16, 15, 14 வரைக்கும் உங்களுக்கு கருமுட்டையின் வளர்ச்சி இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக மெடிசன்ஸு மற்றும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் மூலமாக கண்டிப்பாக அதிகப்படுத்தலாம். அதே நேரத்தில் உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி 10க்கு குறைவாக இருக்கும்போது அதில் உங்களுக்கு சேலஞ்சிங் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல உங்களுடைய பரிசோதனை எடுக்க வேண்டும். நான் நிறைய டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன டெஸ்ட் எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னா AMH அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு தான். இது ஆன்டி முலேரியன் ஹார்மோன்கள். இது முழுக்க முழுக்க பெண்களின் கருமுட்டை வளர்ச்சியை சம்மந்தப்பட்ட ஒரு டெஸ்ட்டு. இதை எடுத்து பார்த்து உங்களுடைய கருமுட்டையினுடைய சைஸு எதனால் குறைவாக இருக்குது அப்படிங்கிற ரீசன் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, விட்டமின் டியோட சதவீதம் குறைவாக இருக்கிறனால ஏற்படலாம். விட்டமின் டி அப்படின்னா நம்மளுடைய சூரிய வெளிச்சம் நம் உடம்பில் படாத வரை இந்த பிரச்சனை ஏற்படும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, காலையில் இயர்லியராக நம்ம எந்திரிக்கணும். நம்ம உடம்புல எண்ணெய் தேய்ச்சி குளியல் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி எண்ணெயை சூடு காய்ச்சி நல்லா வெது வெதுப்பான சூட்டில் நல்லா உச்சந்தாயிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடலில் எந்தெந்த பாகங்கள் வெளியே தெரிகிறதோ அந்த பாகங்கள்லாம் எண்ணெய் தடவணும். எந்த எண்ணெய் தடவுறது சிஸ்டர் அப்படின்னா, நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும் பயன்படுத்துங்க, லைட்டாக சூடு பண்ணி பயன்படுத்துங்க. இது நீங்கள் ஒரு 10 நிமிஷம் சன்லைட்டில் இருந்துட்டு பிறகு 5 நிமிடம் கழித்து குளியல் போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி சன்லைட்டில் காலையில் ஏர்லியாக எந்திரிச்சு சூரிய வெளிச்சத்தில் நின்று குளிக்கும்போது விட்டமின் டியுடைய அளவு அதிகப்படும். இதுதான் மிக முக்கியமான காரணம். இந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும். இதை எடுத்து பார்க்காம, ஒரு சிலர் எடுத்து பார்த்துருக்கலாம், ஒரு சிலர் எடுத்து பார்க்காம இருக்கலாம். எனக்கு கருமுட்டை வளர்ச்சி அடையவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலை. எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இயற்கையில் இருக்குது. எந்த வகையில் நமக்கு பிரச்சனை இருக்குது அதை நாம் முதல்ல கண்டறியணும். நான் சொன்ன மாதிரி AMHல உங்களுக்கு பரிசோதனை குறைவாக இருக்கா, இல்லை விட்டமின் டியோட குறைவாக இருக்கா, இல்லை ஏதேனும் புரதச்சத்து உங்களுக்கு குறைவாக இருக்கா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு இரத்த அணுக்கள் ஹீமோக்ளோபின் எவ்வளவு அளவு இருக்குது. பொதுவாக பெண்களுக்கு குறைந்தது 11க்கு மேலே இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. 10 இருந்தால் கூட உங்களால் நம்ம கொடுக்குற மெடிசன் மற்றும் ஃபுட் டயட் மூலமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். 8, 9, 7 இப்படி இருக்கிறப்ப உங்கள் ப்ரெக்னென்சியில் சேலஞ்சிங் இருக்கும். அப்போ நம்ம ரத்தம் ஊறுவதற்கு அதிகமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து முக்கியமானவற்றை தடுக்கணும். என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மில்க் சம்மந்தப்பட்ட ஐட்டம், காஃபி, டீ, பால், இது 3யுமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும். பால் சம்மந்தப்பட்ட ஐட்டத்தை
நீங்கள் சுத்தமாக தடை செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாதி கிணறு வந்து தாண்டின மாதிரி. அதாவது கருமுட்டை வளர்ச்சியில் 50% வந்து உங்களுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகும். ஏன்னா பாலில் வந்து இருக்கிற சில புரதச்சத்துக்கள் மற்றும் சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கருமுட்டை வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. நான் பசும்பால் எடுக்கலாமா இல்லை பேக்கெட் பால் 2 பாலுமே வந்து வேணாம். அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? சத்து மாவு கஞ்சி வச்சு குடிக்கலாம். சத்து மாவு வாங்குங்க, அதை கஞ்சி வச்சு குடிங்க. கேப்பக்கூழ், கம்மங்கூழ் காலையில் எழுந்திரிச்சு இதை குடிங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாவற்றிற்கும் மேலே இப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா சின்ன வெங்காயம் மிக மிக மருத்துவ குணம் வாய்ந்தது. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா சின்ன வெங்காயத்தை ஒரு நாளைக்கு 5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா நெருப்பில் வந்து வாட்டணும். தோலை வந்து போட்டு வாட்டவா போடாமல் வாட்டவா நீங்கள் கேட்கலாம். நீங்கள் போட்டு வாட்டினீங்கனாலும் போடாமல் வாட்டினீங்கனாலும் இதனால் உங்கள் இஷ்டம். ஆனால் அந்த வாடை அடிக்கும், அந்த கருகின வாடை அது பிடிக்காமல் இருக்கிறவங்க தோலோடையே போட்டு நீங்கள் வாட்டலாம். வாட்டிட்டு அது ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் தேனில் வந்து ஊற வைக்கிறீங்க. இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா 4 துண்டாக வந்து கட் பண்ணி தேனில் ஊற வச்சு 2 மணி நேரம் வந்து குறைஞ்சது ஊற வைக்கணும். இந்த மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் சின்ன வெங்காயத்தை நல்லா வாட்டி அதை நீங்கள் தேனில் ஊற வைத்து சாப்பிடும்போது அது இயற்கையிலே உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். முக்கியமாக கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான இயற்கையான சத்துக்களை இது உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது வெந்தயம் குளிர்ச்சி. எனக்கு சேராது, சைனஸு, எனக்கு அடிக்கடி தொந்தரவு இருக்குது, எதுவுமே கிடையாது. இந்த வெந்தயத்தை முளைக்கட்ட போகிறீங்க. 100 கிராம் வாங்க, முளைக்கட்டி வச்சுருங்க. நல்லா வெயிலில் வந்து காய வச்சு நீங்கள் பொடி பண்ணி கூட வச்சுக்கோங்க. காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் காலை உணவிற்கு பிறகு ஒரு டீஸ்பூன் லைட்டாக சுடு தண்ணியில் வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து நீங்கள் குடிச்சிருங்க. அவ்வளவுதான். இது எல்லா பெண்களுமே பண்ணலாம். ஏன்னா இதில் இருக்கிற ஹார்மோன்கள் பெண்களின் கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுவிப்பதற்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறைஞ்சிக்கிட்டே இருக்குது கருமுட்டை, அதிகமாட்டிங்குது அப்படிங்கிறவங்க கருமுட்டையின் வளர்ச்சியை தூண்டுதலுக்கு இந்த வெந்தயம், சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மிக முக்கியமான ஒன்று எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை எந்த அளவுக்கு முக்கியமோ அது உங்களுடைய பெல்விக்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். பெல்விக்ஸ், இடுப்பு எலும்பு, இதோடைய சதை பிடிப்பாக இருக்கும், அதாவது டைட்டாக இருக்கும். அது உங்களுக்கு டைட்டாக இருந்தாலும் உங்கள் ப்ரெக்னென்சியில் காம்ப்ளிகேஷன் இருக்கும். அதுக்கு பட்டர்ஃப்ளை போஸ் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். பட்டர்ஃப்ளை போஸ் காலையில் 25 டைம்ஸ், ஈவினிங் 25 டைம்ஸ், இந்த மாதிரி டெய்லி வந்து பண்ணணும். இப்படி பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பெல்விஸ் மசில்ஸ் எல்லாமே வந்து லூசனிங் ஆகி கொடுக்கும். அப்படி லூஸ் ஆகிறப்ப அது உங்களுடைய கருமுட்டையை வந்து கரெக்டாக கர்ப்பப்பையில் தங்கி உங்கள் கருமுட்டை வளர்ச்சி அடைவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 3 டிப்ஸும் ரொம்ப எளிமையான ஒரு டிப்ஸு தான். ஆனால் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு டிப்ஸை இயற்கை முறையில் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது அது ஒரு மண்டலம் குறைஞ்சது 48 நாள் வந்து எடுத்துக்கொள்ளணும். அதை கண்டினியூஸாக எடுத்தால் தான் அதோடைய ரிசல்ட் இருக்கும். கருமுட்டை வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறவங்க பால், காஃபி, டீ எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடணும். நான் சொன்ன ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க. பட்டர்ஃப்ளை போஸ் எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதன் பிறகு உங்கள் கருமுட்டையை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதில் க்ரோத் இருக்கும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தான் ஷேர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பயன்படுத்தி பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள்.